ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்ததே. இன்று 44வது போட்டி லக்னோவுக்கும் ஆர்ஆருக்கும் இடையில் லக்னோவுடைய சொந்த மைதானத்தில் நடக்கிறது. அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக 4 முறை மோதியிருக்காங்க 2 பேரும். ஆர்ஆர் 3 முறையும் எல்எஸ்ஜி 1 முறையும் வென்றிருக்கிறது. ஆர்ஆர் நல்ல ஒரு டாமினேஷனை இந்த அணிக்கு எதிராக காமிச்சிருக்காங்க கடந்த காலங்களில். இருந்தாலும் இப்போ வெற்றி பாதைக்கு லக்னோ திரும்பி இருக்கிறது கூடுதல் பலம். இன்றைக்கி மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மதியன் 9ஆகவும் விதியன் 3ஆகவும் வருகிறது. அதனால் அது தொடர்புடைய வீரர்களும் நல்ல வீறு கொண்டு விளையாடுவாங்கன்றதை காட்டுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிறந்த வீரர்கள் கெயில் மேயர்ஸ், குயின்டன் டீகாக், தீபக் கோடா, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், மயங்க் யாதவ், கேஎல் ராகுல் இல்லைன்னா எஸ் தாக்கூர். இவங்க ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரோமன் பவல், யுஸ்வேந்திர சகல், சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி வெற்றி பெறுமான்னு தான் கேள்வி வந்தது. உதயாதிபதி பார்த்திங்கன்னா மால் போய் அவருக்கு உட்கார்ந்த இடம் 6ல் உட்கார்ந்துருக்கிறது, அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே போல் ஆர்ஆருடைய அதிபதியும் ஆர்ஆருடைய ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுவது ஆர்ஆருக்கு கூடுதல் பலம். அதே போல் லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மந்தன் கவிப்பை நோக்கி வருகிறது. ஸோ அது ஆர்ஆருக்கு ஒரு சின்ன பின்னடைவை காட்டுது. ஆனால் எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு லாபாதிபதி தேடி வந்து தலைமையில் உட்கார்றது, தேடி வெற்றி வருவதற்கு எல்எஸ்ஜிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறத காமிக்கிறது. எது எப்படியா இருந்தாலும் இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு விரையாதிபதி கதிர், யார் எல்எஸ்ஜிக்கு விரையாதிபதி கதிர், அவர் மாலோட திரிகோண பலத்தில் இருக்கிறார். இவங்களுக்கு பொன் ஆட்சி பலத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனாக பார்க்கப்படுது. அதிரடியான ஆட்டத்தை ஆர்ஆர் விளையாண்டு கடைசி நேரத்தில் ஆர்ஆர் வெற்றி பெறுவார்கள். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே. நன்றி.